அப்ப நமக்கும் விஜய் அவர்களுக்கும் உறவான், விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்க. சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க? விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்திற்காக இல்ல. அப்ப பாஜகவும், அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்க வைக்கிறோம். அதனால இந்த செக்யூரிட்டிக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தை பாருங்க. நமக்கு நேர் எதிர்கட்சிகளாக இருந்தவங்களுக்கு முதல்ல என்எஸ்ஜிஎல் இருந்துச்சு, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இப்ப அது சிஆர்பிஎஃப் மாறிடுச்சுங்க. நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப் இன் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். மாநில அரசினுடைய ஸ்டேட் செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏடிஜி, இன்ட், லா அண்ட் ஆர்டர்லாம் அதுல இருக்காங்க. அவர்கள் முறையாக கொடுக்கும் பொழுது அதுல எங்கேயுமே விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்கறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன்.